கர்த்தருமானதாக இன்றைய வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் விட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருமானதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எரேமியாவை கர்த்தர் குயவனோட வீட்டுக்கு அனுப்பி என்ன சொல்லுவார்னா, ஒரு பாத்திரத்தை குயவன் செய்யும்போது, மண்பானை செய்யும்போது அது கெட்டு போச்சுன்னா மறுபடியும் அந்த குயவன் மறுபடியும் அதை ஒரு பாத்திரமாக செஞ்சு பயன்படுத்துகிறார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்னோட காலத்தில் இருக்காங்க, அவங்க மறுபடி வணைந்து அவங்களை பயன்படுத்துங்கிறத சொல்லுவார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கை அந்த குயவன் கையில் முதல்ல அந்த அது உடைக்கப்பட்டு போன பாத்திரம் மாதிரி, உடைக்கப்பட்டு போன அந்த மண்பானை மாதிரி நம்ம வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் நம்மளை கொண்டு வச்சு திட்டம் வச்சுருப்பாரு. அந்த திட்டத்தை நம்ம கெடுத்துருக்கலாம். அந்த திட்டத்தை விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம். அதனால எல்லாமே இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தர்ட்ட வருவீங்கன்னா, கர்த்தரோட கரத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களை மறுபடியும் வணைந்து கட்டுவார். மறுபடியும் உங்களை ஒரு பாத்திரமாக மாற்றி உங்களை ஒரு பாத்திரமாக மாற்றி தேவன் பயன்படுத்துவார். இந்த பூமியிலையும் பயன்படுத்துவார். பரலோகத்துக்கு தேவன் ஆயத்தப்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டிய அவரோட கரத்தில் இருக்கணும். நம்ம எங்கேயும் நம்ம பாட்டுக்கு போயிடாமல் கர்த்தர்ட்ட உண்மையாக நீங்கள் இறங்கினா பேதுரு இந்த பாவம் அவர் கர்த்தர் மறுதலிக்கும் போது கூட மறுபடியும் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுருவான். கேட்டு வருவார், பயன்படுத்துவார். நம்ம கர்த்தரோட கரத்தில் நம்ம இருப்போமானால் கண்டிப்பாக உங்களை தேவன் மறுபடியும் இணைந்து உங்களை சாட்சியாக அந்த பூமியில மாற்றுவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு உங்களை பார்த்து பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.